வணக்கம் நண்பர்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இந்த போரானது ஒரு 1.5 வருஷமாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மற்றும் ரஷ்யா இந்த இரு நாடுகளுமே தங்களிடம் இருக்க ஆயுதத்தை தீவிரவாதிகளுக்கு கொடுத்து எதிர் நாடுகள் மீது கொரில்லா போரை தொடர்ந்து தான் இதற்கு காரணம். இப்படி இந்த இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளாகவே ஒரு 1500 அப்பாவிகள், பெண்கள், குழந்தைகள் எந்த விதமான பாரபட்சமே பார்க்காம 30 நிமிஷத்துக்குள்ளே கொலை செஞ்சுட்டு ஒரு 250 பேரை பிணைய கைதான் பிடிச்சிட்டு போயிட்டாங்க தீவிரவாதிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த போர் மிக துல்லியமாக, இந்த தாக்குதலானது மிக துல்லியமாக திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கிளைடர் விமானமெல்லாம் இந்த அப்பாவிகளை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இந்த இஸ்ரேலில் ஒரு 1500 பேர் அப்பாவிகள் மரணமடைந்திருக்காங்க. அந்த மரணத்தை ஈரான், சிரியா, லெபனான் மற்றும் இன்னும் ஒரு சில நாடுகள் எல்லாமே விடிய ஒரு கொண்டாட்டமாக, விழாவாக எடுத்து கொண்டாடினாங்க. அதிலும் குறிப்பாக ஈரான் விடிய பட்டாசு வெடித்து இந்த இஸ்ரேலினுடைய அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டதை கொண்டாடினாங்க. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள், பொதுமக்களுடைய ஆட்சி அங்கே நடைபெறல. தீவிரவாதிகளுடைய ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய ஆட்சி தான் பாலஸ்தீனத்தில் நடந்துட்டு இருக்கு. அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு சிரியா, லெபனான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் ஆயுத உதவிகளும் நிதி உதவிகளும் செஞ்சிட்டு இருந்தது தான் இதற்கு காரணம். சரி, அதன் பிறகு இஸ்ரேல் போரை ஆரம்பித்த உடனே இந்த போர் வரலாற்றிலேயே இன்றளவுள்ள எதிர்காலத்தில் ஒரு முக்கியமான போராக இருக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போரில் ஒரு 100கணக்கான போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல 100கணக்கான டேங்குகள் யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. 100கணக்கான இஸ்ரேல் இராணுவ வீரர்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டதுதான் அதற்கு காரணம். இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்கள் இந்த போரில் கடைசி தீவிரவாதி கொலை செய்யப்படும் வரை இந்த போர் தொடரும் சொல்லியிருந்தார். அதே போலவே இப்பொழுது போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த கடைசி தீவிரவாதி வரை கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்த போரில் இஸ்ரேல் தரப்பில் ஒரு 2000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இராணுவத்தினரும் அந்த தாக்குதலும் சேர்த்து ஒரு 2000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல் பாலஸ்தீன தரப்பிலிருந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இஸ்ரேல் இராணுவம் குழந்தைகள், அப்பாவிகள், பெண்கள் எல்லாத்தையுமே கொலை செஞ்சிருக்காங்க. அந்த கொலை சற்று ஏறக்குறைய 5000 அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கங்களும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் குழந்தைகள், பெண்களை கொலை செஞ்சாங்க. இஸ்ரேல் ராணுவம் அதை தான் செய்திருக்கிறது. இன்னும் இந்த போர் முடிவுக்கு வந்து விட்டது. போர் நிறுத்தம் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் பாலஸ்தீனத்தை சீரமைக்க இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் தேவைப்படும். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தேவைப்படும். அப்படி இருந்தாலும் அந்த நாட்டை புனரமைக்க 50 வருடங்களுக்கு மேலாகும். அடுத்ததாக லெபனானில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி பாலஸ்தீனில் ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல் ஹிஸ்புல்லாவுடைய தீவிரவாதிகளுடைய ஆட்சி தான் லெபனானில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மீதும் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாலஸ்தீனில் இருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு முக்கியமான ஆதரவு கொடுத்த தீவிரவாத இயக்கமே லெபனானில் ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கம். அவர்கள் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் நடத்தி பதுங்கு குழிகள், அது மட்டும் இல்லாமல் உள்ள சுரங்கமெல்லாம் அணைச்சி அதில் ஏவுகணைகள் தயாரிக்கிறது, துப்பாக்கி தயாரிக்கிறது, இராணுவ பீரங்கிகள் இதெல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள். அதை எல்லாமே தேடி இஸ்ரேல் ராணுவம் அழித்து விட்டது. இப்பொழுது லெபனானில் புதிதாக ஆட்சி அமைந்திருக்கிறது. அந்த ஆட்சியாளர்கள் என்ன கூறியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இனி புதிதாக அமைக்கப்படும் ஆட்சியில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு இடம் கிடையாது. அதே போல் வெளிநாடுகளில் இருந்து ஆயுத உதவிகளை இன்னும் நாங்கள் பெற மாட்டோம். அதே போல் இஸ்ரேலினுடைய அரசாங்கத்தில் ஆட்சியில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு புதிதாக அமைந்திருக்கின்ற லெபனானுடைய ஆட்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் சிரியாவில் பசார் அல் அசாத் என்ற சர்வாதிகாரினுடைய ஆட்சி 20 ஆண்டுகளுக்கு மேலே நடந்து வருகிறது. அந்த நாடே ஒரு சுடுகாடு போல காட்சியளிக்கிறது. அந்த சர்வாதிகாரினுடைய ஆட்சியில் அங்கே நடந்த இந்த உள்நாட்டு போரும் முடிவுக்கு வந்திருக்கிறது. காரணம், அங்கே இருக்கிற ஹவுத்தி தீவிரவாதிகளுக்கு பசார் அல் அசாத் ஆதரவு கொடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக இயங்கி வைத்திருந்தார்.
அங்கு உள்நாட்டு போர் ஏற்பட்டு பஷார் அல் அசாத் ரஷ்யாவுக்கு தப்பி ஓடிவிட்டார். அந்த நாட்டிலும் புதிய ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் சொல்லியிருக்காங்க, இனிமேல் நாங்கள் வெளிநாட்டிலிருந்து ஆயுத உதவிகளையோ தீவிரவாதிகள் ஊக்குவிக்கும் வேலையை செய்ய மாட்டோம், அதே போல இஸ்ரேலுடைய உள்விவகாரங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்ததாக ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி இந்த தீவிரவாதிகளுடைய தலைவர்கள் ஒவ்வொருவரா இஸ்ரேல் ராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டார்கள். அதனால அடுத்த கட்ட தலைவர் யார் அப்படிங்கிற தெரியாத நிலையில தள்ளாடிட்டு இருந்த இந்த தீவிரவாத குழுக்கள்லாம் போரை கைவிட்டு ஓட்டமா ஓடிட்டாங்க. அதே போல பாலஸ்தீன், இஸ்ரேல், பாலஸ்தீனம், லெபனான், ஈரான், சிரியா போன்ற நாடுகள் எல்லாமே இந்த போரில் என்ன சாதிச்சிட்டாங்கன்னு இன்னும் தெரியவில்லை. எதுவுமே கிடையாது. இஸ்ரேல் தரப்பில் ஒரு 2000 அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. பாலஸ்தீன தரப்பில் வந்து ஒரு 50,000 அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமே இவர்கள் சாதித்தது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக உலகத்தில் உள்ள எல்லா தீவிரவாத நாடுகளுக்குமே ஆயுதம் சப்ளை செய்கிற நாடாக ரஷ்யா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கு ஈரான் மூலமாக ஆயுதம் சப்ளை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அதுதான் உண்மை. அதே போல கடைசி வரை ஹமாஸ் தீவிரவாத இயக்கமும், ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கமும், ஹவுதி தீவிரவாத இயக்கமும் ஈரான் தங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கடைசி நிமிடம் வரை எதிர்பார்த்திருந்தாங்க. ஈரான் வந்து அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. காரணம், ICBM இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதலுக்கு எதிராக 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை கொண்டு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஈரானை நிலைகுனிய வைத்தது. அதனால் ஈரான் இந்த போரை மேலும் தொடர விரும்பவில்லை. அப்படி ஈரான் இஸ்ரேல் மீது போர் தொடர்த்திருந்தால் கண்டிப்பாக ஈரானில் எதிர்காலத்தில் உள்நாட்டு போர் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த போர் ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான போர். உலகத்தில் எந்த நாடும் தீவிரவாதி குழுக்களை ஆதரித்து இன்னொரு நாடு போர் தொடுத்தால் என்ன நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதனால்தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.